இந்த வாரம் நாங்கள் உங்களுக்காக 3 வெபினார்ஸ் பண்ணுறோம். 10 AM-க்கு 2 வெபினார் இருக்குது. ஒன்று வந்து இன்ஃப்ளேஷன் பற்றியான ஒரு வெபினார் அண்ட் இன்னொன்று வந்து ஐதாட் ஈகோ சிஸ்டம் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அது பற்றியான ஒரு வெபினார். 11 AM-க்கு எக்ஸ்க்ளூசிவாக உமனுக்காக கோடீஸ்வரி கான்வர்சேஷன்ஸ் பேஸ்ட் ஒரு வெபினார். ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க. லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வெபினார்ஸில் பார்க்கலாம். ஹோம் லோனை எப்படி மூடலாம்? நிறைய பேரோட ஒரே தேவை கடன் இல்லாமல் இருப்பது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே கடன் ஹோம் லோன். ஸோ அவங்க மைண்டில் என்ன தோணுதுன்னா, இதை ஒழிச்சு கட்டிடலாம்பா அப்படின்னு. இந்த ஒரு ஃபீலிங்கை உஸ்பேத்துறதுக்கு நிறைய வீடியோஸ், இன்ஃப்ளூயன்சர் ஆக்டிவிட்டி, மற்றவங்க சொல்கிறது, யாரோ ஒருத்தர் படுற கஷ்டத்தை பற்றின கதைகள், இது எல்லாமே காரணம். ஸோ நம்ம இது ஏதோ நம்மளை பயங்கரமாக வருத்துகிற ஒரு விஷயம் மாதிரியும், இதை உடனே ஒழிச்சு கட்டிட்டா நமக்கு எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரியும் ஒரு மனநிலைக்கு வரும். அதனால் வர்ற பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஹோம் லோனை நம்ம அடைச்சிடறோம். கோவிட் ஸ்ட்ரைக் ஆனதுக்கு அப்புறமா கோவிட் பாட்டமில் நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் வந்தது. அதுவும் ஸ்டாக் மார்க்கெட் பாட்டமில் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி அதுவும் பாட்டமில் இருக்குது. பாட்டம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போய் பாட்டம் ஸ்டாக் மார்க்கெட் இன்னொரு பக்கம் இருக்கும்போது ஹோம் லோன் அடைக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வருது. அந்த தாட் ப்ராசஸை நிறைய பேர் ஒரு கேட்டலிஸ்டாக இருந்து இன்னும் எண்ணெய் ஊற்றி அதை எரிய விடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுனாக்கா, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை இந்த லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் லோனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பணத்தை இந்த பக்கம் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அந்த காலகட்டத்தில் கூட லோ வேல்யூவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 12% கிடைக்கும்னு நமக்கு தெரியுது. ஆனால் அந்த நேரத்தில் லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கிற லோனை 7-8% இருக்கக்கூடிய லோனை அடைக்கணும்னு நமக்கு தோணுது. இப்போ இதே பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அதிக ரிட்டர்ன் வருது, ஆனால் கடன் அடைச்சா நமக்கு குறைஞ்ச காஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு லோன் வந்து அடைய போகுது. இப்போ இந்த சிச்சுவேஷனில் எப்படி யோசிச்சிருக்கணும் எல்லாரும்? திங்க் பண்ணுங்கள். இப்போ எனக்கு அந்த பீரியடில் ஒரு லோன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இதை எப்படி யோசிச்சிருப்பேன்? நான் இதை எப்படி யோசித்தேன்னாக்கா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்குது, நமக்கு பணம் ஏதாவது வந்ததுனாக்கா அதை நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் போட்டாக்கா நமக்கு ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பணத்தையே எடுத்து கூட நம்ம மறுபடியும் இந்த லோனை அடைக்க முடியும். இது ஒரு தாட் ப்ராசஸ். ரெண்டாவது தாட் ப்ராசஸ் என்ன தெரியுமா? எதுக்கு இந்த லோனை ஒரே ஷார்ட்டில் அடைக்கணும்? ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு டைம் லைனோட இந்த லோனை அடைச்சா என்ன? ஏற்கனவே நம்ம லோன் எடுத்த டியூரேஷன் 20 வருஷம். அப்போ இந்த 20 வருஷம் லோனை நம்ம அதை விட ஷார்ட்டர் டியூரேஷனில் அடைச்சாலே போதுமே. அதுவும் அந்த டியூரேஷனில் கிடைக்கக்கூடிய உபரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு ஹையர் ரிட்டர்ன் எடுத்து அதிலிருந்து நம்ம பண்ணோம்னாக்கா, நம்ம சொந்த ஏர்னிங்ஸ்லேருந்து நம்ம லோன் அடைக்கலை, நம்முடைய காம்பவுண்டட் ஏர்னிங்ஸ்லேருந்து லோன் அடைக்கிறோம். அதுதான் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போது 3வது பாயிண்ட், லோன் அடைப்பு என்பதை முடிந்த வரைக்கும் காம்பவுண்டிங் மூலம் அடைந்த பணத்திலிருந்து பண்ணுறது தான் கரெக்ட். டைரக்ட் சேவிங்ஸ்லேருந்து லோன் அடைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் கிடையாது. காம்பவுண்ட் பண்ணி அடைக்கிறது தான் பெட்டர். ஸோ ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோங்கிறது தான் நாம் எவ்வளோ வெல்த் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது. நாம் இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிறது கடனை எப்படி மூடுறது, அதை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி. ஆனால் இதோட வெல்த்தை எப்படி கிரியேட் பண்ண போகிறோங்கிறதும் பிணைக்கப்பட்டிருக்கிறது. இது சிங்கிள் டைமென்ஷனலாக பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு டைமென்ஷனை நீங்கள் பார்க்காம தவற விட்டுருவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மொத்த ஹோம் லோனையும் அவசரப்பட்டு அடைச்ச அத்தனை பேரும் சிங்கிள் டைமென்ஷனாக தான் இந்த மேட்டரை பார்த்துருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது. என் பார்வையில் இது வந்து ஒரு வகையில் பொருளாதார அவசர கொடுக்கத்தனம் தான் நான் சொல்லுவேன். தெர் இஸ் நோ நீட் டு பி ஸோ ஹார்ஷ் அண்ட் எக்ஸ்ட்ரீம். சரி, இந்த ஹோம் லோனை அடைச்ச பிறகு இவங்க என்ன பண்ண நினைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் வேடிக்கையாக இருக்கும். பாசிவ் இன்கம்காக கார்ப்பரேட் பாண்ட் வாங்கலாம்னு நினைச்சாங்க. பாருங்க, இது மாதிரி எதுக்கப்புறம் எது அப்படின்ற அந்த சீக்வென்சிங்கில் தான் நம்ம எவ்வளோ வெல்த் கிரியேட் பண்ண போகிறோங்கிற சீக்ரெட் அடங்கியிருக்கு.
இப்படி தப்பு தப்பாக சீக்வன்சிங் பண்ணிங்கன்னாக்கா நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய வெல்த்து 4xனா நீங்கள் கிரியேட் பண்ணுற வெல்த்து 1.5 2xாக இருக்கும். இதில் வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, இந்த கணக்கை நீங்கள் போடாமலே வாழ்க்கையில் பல வருஷங்களை கடந்துருவீங்க. ஏன்னா சிங்கிள் டைமென்ஷனலாக யோசிக்கிறீங்க, கடன் அடைக்கணும். இந்த அப்சஷன், அந்த அப்சஷனே எப்படி பாசிட்டிவாக டேர்ன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் சீக்ரெட் ஃபார்முலா டு கிரியேட் வெல்த். ஃபஸ்ட்டு, லோனை என்னை பொறுத்த வரைக்கும் அடைக்க வேண்டியது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஒன் ஷாட்டில் அடைக்கிறது, அவசரப்பட்டு அடைக்கிறதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. எந்த சொத்து வகையிலையும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லையா, அந்த பீரியடில் நீங்கள் லைபிலிட்டியை குறைக்கிறதுங்கிறது கரெக்ட். ஆனால் கோவிடுக்கு அப்புறம் இந்த பீரியடில் எல்லா சொத்து வகையிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த நேரத்தில் போய் கடன் அடைக்கிறதுங்கிறது பேனிக் ரியாக்ஷன். டெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத சிஸ்டமேட்டிக் எஃபர்ட் மூலம் செய்யப்பட வேண்டிய ஒன்று, பேனிக் ரியாக்ஷன் மூலம் செய்யக்கூடாத ஒன்று. கடன் இருந்தால் கடனை குறைக்க வேண்டும், அடைக்க வேண்டும். சீக்வென்ஸ் இதுதான், குறைக்க வேண்டும், அடைக்க வேண்டும். ஒரே ஷாட்டில் அடைப்பது என்பது புத்திசாலித்தனமாக பெருவாரியாக அமையாது. அன்லெஸ் உங்களுக்கு பயங்கர விண்ட்ஃபால் ப்ராஃபிட் வருது, ஒரு ஈசாப்பில் பயங்கர காசு பண்ணிடுறீங்க, லோன் ஒரு 50 லட்சம் இருக்குது, அதை அடிச்சுட்டு போகிறது ஓகே. ஆனால் நமக்கு கிடைக்கிற பணம் ஒரு லிமிட்டெட் மணி தான். ஒரு வருஷத்தோட சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஹோம் லோன் அடைக்கிறதுங்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. ஒரு வருஷத்தோட சேவிங்ஸில் ஒரு பகுதி அடைக்கிறது புத்திசாலித்தனம். ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்தோட சேவிங்ஸில் ஒரு பகுதியை எடுத்து அடைக்கிறது சரியான பார்வை. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு எது சரியான ஸ்ட்ராட்டஜி டு ரெடியூஸ் த ஹோம் லோன்னு சரியாக சிந்தித்து அடைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இப்படி பண்ணிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற ஹோம் லோனை டெஃபினட்டாக சில ஆண்டுகளில் நீங்கள் அடைச்சிட முடியும். ஒரு ஹோம் லோனை எடுக்க ஆரம்பித்த நாள்லேருந்து என் பார்வையில் 8 ஆண்டுகளில் அதை அடைத்து விட முடியும். 8 ஆண்டுகளில் அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணாலே நீங்கள் இன்னொரு பக்கம் ஒரு வெல்த் கார்பஸையும் கிரியேட் பண்ணிடுவீங்க. ரெண்டுத்துலேயும் நீங்கள் பயணிப்பீர்கள். இல்லைனா என்ன ஆகும்னா, ஒன்றை மொத்தம் குறைச்சிட்டு வெறும் வீடு என்ற ஒற்றை சொத்தை வைத்துக்கொண்டு அடுத்து என்ன செய்யலான்னு யோசிப்பீங்க. அந்த சொத்து கூட நீங்கள் விற்கக்கூடிய ஒரு சொத்து இல்லை, உங்கள் நுகர்வில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து, நீங்கள் வாழ வேண்டிய இடம். அதனால் அந்த கணக்கே என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பியூர்லி மென்டல் அண்ட் தியரிட்டிக்கல். நீங்கள் விற்க முடியாத ஒரு விஷயத்தை மதிப்பு போட்டு கணக்கு போடுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் இல்லை. ஆனால் வெல்த் கார்பஸ் என்பது நீங்கள் விற்கக்கூடியது. ஸோ அதில் நீங்கள் கவனம் காட்ட வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது. வீட்டு கடன் என்பதை இந்த வெல்த் கார்பஸ் என்ற இன்னொரு தேவையோடு நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது இரண்டுக்கும் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சை கிரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹோம் லோனும் குறையும், வெல்த்தும் கூடும். இதுதான் சரியான பார்வை, நடுநிலை பார்வை. அந்த நடுநிலை பார்வையோடு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.